வானமே அதிரும் முரசு சத்தம். பல்லாயிரம் நாகங்களின் சிறகடிப்பில் மேகங்கள் சிதற விதியின் பந்தயம் ஒரு மாபெரும் முழக்கத்தோடு தொடங்குகிறது. இளவரசி அகன்யா மின்னல் வேகத்தில் முன்னால் பாய, மண்ணின் மகனான அகிலனுக்கும் தீரனுக்கும் இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். உயர்குடி வீரர்களின் சூழ்ச்சியால் அவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். முன்னே நகரும் மேகங்களுக்குள் மரணம் காத்திருக்கிறது. அவை வெறும் மேகங்கள் அல்ல, உயிரை பறிக்கும் மிதக்கும் பாறைகளின் மாய உலகம். பொறாமையால் சிவந்த வீரர்கள் அகிலனை பாறைகளுக்குள் சிக்க வைக்க துடிக்கிறார்கள். தீரன் ஆக்ரோஷத்தில் சீறுகிறான். ஆனால் அகிலனின் ஒரு மென்மையான தீண்டல் அந்த முரட்டு நாகத்தை அமைதிப்படுத்தி ஒரு புதிய ஆன்ம பிணைப்பை உருவாக்குகிறது. திடீரென வானம் பிளக்கிறது. ஒரு ஊதானிக மின்னல் பாய்ந்து மாபெரும் பாறையை தகர்க்க அது நேராக அகன்யாவின் மேல் வீழ்கிறது. பந்தயக்கோடு கண்முன்னே தெரிந்தாலும் அகிலனின் இதயம் நீதியை தேடுகிறது. இலக்கை மறந்து தன் நாகத்தை திருப்புகிறான். தீரனின் ஒரு பலமான வாள்வீச்சு அந்த பாறையை தூள் தூளாக்கி அகன்யாவை காக்கிறது. தப்பிக்கும் முயற்சியில் அவர்கள் ஒரு மர்மமான குகைக்குள் நுழைய அங்கே காலத்தின் சுவர்கள் காத்திருக்கின்றன. அகிலனின் ரத்தம் பட்டதும் அந்த பண்டைய தமிழ் கல்வெட்டுகள் நீல நிறத்தில் உயிர் பெற்று ஒளிர்கின்றன. அந்த பழம்பெரும் சக்தி தீரனின் உடலுக்குள் பாய அவன் ஒரு சாதாரண நாகத்திலிருந்து வான்வெளியின் மின்னலாக உருமாறுகிறான். இதோ இமைக்கும் நொடியில் ஒரு நீல மின்னல் கீற்றாக தீரன் பாய்ந்து அனைவரையும் முந்துகிறான். தீரனின் வேகத்தை பார்த்த மற்ற வீரர்கள் அதிர்ச்சியில் உரைகிறார்கள். வில்லன் சக்கரன் தன் நாகத்திலிருந்து கருப்பு விஷப்புகையை ஏவி பார்வையை மறைக்கிறான். ஆனால் தீரனின் நீல கண்கள் அந்த புகையையும் கிழித்து பாதையை காட்டுகின்றன. ஒரு மாபெரும் மின்னல் சுழற்சியை உருவாக்கி அந்த விஷப்புகையை சிதறடிக்கிறான் தீரன். மூன்றாவது தடை எரிமலை குழம்பாலான நெருப்பு வலயங்கள். வெப்பம் தாங்காமல் அகன்யா திணற தீரன் தன் மின்னல் கவசத்தால் அவளை அரவணைக்கிறான். சக்கரனின் நேரடி தாக்குதலில் தீரன் காயமடைய அகிலன் தன் கையில் இருக்கும் இரகசிய முத்திரையால் காயத்தை நொடியில் குணப்படுத்துகிறான். தொலைவில் வெற்றி கோபுரமான சூரிய கோபுரம் பிரகாசிக்கிறது. சக்கரன் தன் நாகத்தை ஒரு ராட்சதாரக்கனாக மாற்ற வானமே இருண்டு போகிறது. ஆனால் தீரன் ஒரு தூய மின்னல் பிழம்பாக மாறி அந்த அரக்கனின் பிடிக்குள் சிக்காமல் மின்னல் வேகத்தில் முன்னேறுகிறான். ஒட்டுமொத்த நாகலோகமே மூச்சடைத்து நிற்க, இதோ ஒரு சாதாரண விவசாயியின் மகனான அகிலன் நீல மின்னல் தீரன் மீது அமர்ந்து முதலாளாக எல்லை கோட்டை தொடுகிறான். விதியின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. நீல மின்னலின் கர்ஜனை இனி காலம் கடந்தொழிக்கும்.